மேல குரூப் ம். குரூப் குரூசன் இந்த உண்டு. இங்க பாருங்க, இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து எஸ் சவுண்ட். ஆ ஓகே, ஓகே அப்ப யூ ஓகே. உம்லோட் இருக்கு. இத நம்ம படிச்சோம் இல்லையா, எப்படி படிச்சோம், அப்படின்னு படிச்சோம். உள் சோ அப்ப உள் க்ரூசன், இது எஸ் சவுண்ட்ன்றதுனால நம்ம எஸ்னே வச்சு படிக்கலாம். அப்ப ஓகே. க்ரூசன். ஓகே, க்ரூசன். குரூஷன் க்ரூசன்னா கிரீட்டிங்ஸ். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட். பர் ஆப்சைடன் பெராப்சைடன். பெராப்ஷீடன். சோ விய வந்து நம்ம ஃபவுதன வச்சு படிப்போம். சோ கரெக்டா தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஃபெரா. இப்போ ஒரு பிக் வார்த்தை நீங்க படிக்கிறீங்க, வீட்லயே ஒரு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பிட் அவுட் பண்ணி படிங்க. ஃபெரா ஷீடன். அப்போ ஐ இருக்க இடத்துல எல்லாம் ஈ வச்சு படிக்கணும். இப்ப படிச்சு பாருங்களேன், இங்க நம்ம ஷைடன் படிக்கூடாது, ஷீடன் சொல்லணும். ஓகே ஓகே, சோ ஓகே குரூசன் ஓகே. உண்ட், அண்டு வந்துதான் உண்டுன்னு சொல்லுவாங்க. ம் அண்டு உண்டு. சோ அப்ப ஃபெராப் ஷீடன் குரூசன். குரூசன்றது கிரீட்டிங்ஸ். ஓகே ஓகேங்களா? சோ வி ஓகே. என்னவா நம்ம படிப்போம்? ஃபவ் எஃப். ஃபவ்வா படிப்போம். ம் ஓகே, சோ சே குட் பை நம்ம சொல்றதா வந்து ஃபெராப் ஷீடன். சே குட் பை. ஓகே ஓகே, ஓகே. so grews and சரி. greetings on say goodbye. So verabschieden. Okay, ஓகே. next. ம். இஷ் ம். உண்டு அன் அன்றே அந்தர அந்தர அண்டர அண்டர போஸ்டீலன். போஸ்டல்லன் போஸ்டல். ஓகே. போஸ்டல்லன். போஸ்டல்லன். ஓகே, ஓகே. so சிஷ்னா ம். yourself. ஓகே, உன் yourself. ஓகே அந்தரன்றது வந்து others. others. ஓகே ஓகே, so போஸ்டல்லன். போஸ்டல்லன்றது வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஆ இன்ட்ரோடக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த ஆமா. யூஸ் பண்றப்பதான் இந்த போஸ்டல்லன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிஷ் ஓகே உங்களை பத்தியும் மத்தவங்களை பத்தியும், அதாவது அதர்ஸ் பத்தியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இந்த லெசன்ல. ஓகே, கிரீட்டிங்ஸ் ஓகே பார்க்க போறோம். எப்படி நம்ம வந்து குட் பை சொல்ல போறோம்ன்றத ஃபெராப் ஷீடன் பார்க்க போறோம். சிஷ்னா ம் யுவர் செல்ஃப். ஓகே, யுவர் செல்ஃப் ஓகே. அண்ட் ம் அதர்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ். அதுதான் அந்திர. ஓகே. அந்திரனா அதர்ஸ் மீனிங். ம் அதர்ஸ். சோ போஸ்டல்லன். போஸ்டல்லன்ன்றது இன்ட்ரோடக்ஷன். கிளியரா? ஓகே 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 மேம். ஓகே. வைட்ரலேசன். வைட்ரலேசன்னா கண்டினியூ ரீடிங். கண்டினியூ ரீடிங். ஆ ஓகே, வைட்ரலேசன். நாக் டிம் ம். பிஃபெண்டன் ம். பிரேகன் உண்டு டிஃபிண்டன். ட்ரவ் டிஃபிண்டன். எப்படி நான் வந்து டிஃபெண்டன். ஐ இருக்க இடத்துல ஈ வச்சு படிக்க சொன்னனோ, ஈ இருக்க இடத்துல ஐ வச்சு படிக்கணும். ஓகே, அப்ப இங்க ஐ இருக்கு, ஓகே. அப்போ பிண்டன் தான் படிக்கணும், ஃபைண்டன் படிக்கும். பி. பிண்டன். ஓகே ஓகே, ஓகே. படிங்க. நாக் டிம் பிஃபைண்டன் ஃப்ராகன் பிஃபிண்டன் பிஃபிண்டன் பைஃபிண்டன். ஃப்ராகன் ஓகே, ஃப்ராகன். ஃப்ராகன் உண்டு. கொஷின் கேக்குறோம் இல்லைங்களா, அதான் ஃப்ராகன். ஆ ம். und உண்டு ட்ரவுஃப் darauf. darauf. டராஃப் டராஃப். on that அப்படின்னு சொல்லுவோம். on that. ஓகே. ஓகே, ரே off. ஓகே. ஓகே, darauf. ரியக்ரியன். வெரி குட். ரியாகியரன். கிரியரன். ரியா. கியரன். எஸ், ரியாகியரன். ஓகே, சோ நாக் தெம் பிஃபிண்டன் ஃப்ராகன். சோ நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கறது அதுக்கேத்த மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஓகே, நாக் தெம் ஆஃப்டர் பிஃபிண்டன் ஃப்ராகன் und darauf reagieren. ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படி. ஊபர் ம். சைக் சிஷ் உண்டு வச்சு படி. ஆண்டர் சிஷ். ஷிஷ். யூபர் ஊபர் ஷிஷ் உண்டு அண்டர் ஸ்பிரஷன். ஸ்பிரஷன். ஸ்பிரஷன் எஸ், யூபர் சிஷ் பேசுறது. அண்டர் ஸ்பிரஷன். சோ யூபர்னா அபவுட்னு அர்த்தம். அபவுட். ம் அபவுட் யுவர் செல்ஃப். சிஷ் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, யுவர் செல்ஃப். ம் யுவர் செல்ஃப் und andere sprechen. andere sprechen அதர் ஸ்பீக் பண்றது. பேசுறது.
expression. So others பேசுறத பார்க்கிறோம். Next, Zahlen bis Swisis ஸ்வைன்னு படிக்கக்கூடாது. இது 20 இல்லையா? ஸ்வை ஓகே. Swan ஸ்வான்சிஷ். Swansis Yeah, ஸ்வான்சிஷ். ஸ்வான்சிஷ் நென்னன். Nennen ஓகே. Telephone number und email address டெலிஃபோன் நூமர். Niemann. நூமர். Nummer und email ம். address Niemann. நென்னன். நென்னன். Nennen. ஓகே. ஸோ டெலிஃபோன் நம்பர் உன் இமெயில் அட்ரஸ நென்னன். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு லெசன் எடுத்தா நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு இங்க கொடுத்துருவாங்க. ம். ஓகே. ஸோ அப்ப இதுக்கு நமக்கு வொக்காபுலரி தெரிஞ்சாலே இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? Okay. So, Grüßen und verabschieden sich und andere Vorstellen nach dem Befinden fragen und darauf reagieren, über sich und andere sprechen, Zahlen bis 20 nennen, Telefonnummer und E-Mail-Adresse nennen. Okay? So, இப்ப was is the capital here? Capital na heading, அதாவது chapter. Capital. Okay? Chapter. Okay. So, அப்பனா capital 1 அப்படின்னு சொன்னா chapter 1. Okay. Okay, capital 1 Okay. சொன்னா chapter 1. So, இங்க என்ன டாபிக் இது? Guten Tag. Yes, guten Tag, good day. Yes. Okay, good day. Okay. So, இது just கீழ வந்து அவங்க லாங்குவேஜ்ல கொடுத்திருக்காங்க. So, ருசிஷ் அவங்க எப்படி சொல்லுவாங்க? பட்டர். ஓகே, ஜப்பானிஷ், துர்க்கி, ஹாண்டு, ஊஸ்டல். ஸோ அந்த மாதிரி இட்டாலியில வந்து ஊஸ்டல் சொல்லுவாங்க. இந்தோனேஷியால எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி இங்க ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி. ஓகே, படிங்க. Das Handtuch. ஹேண்ட் டூ. ஹேண்ட் டூ. Tuch. டூ. ஸோ ஹேண்ட் டூ டவல். Okay. ஓகே, இப்ப das dasன்னா என்ன? சொல்லித்தரேன். தர்தி தஸ் அது ஆர்டிகல் இருக்கு. இப்போ அதை நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் இப்ப இருக்கிறத படி. ஓகே. சோ தஸ் ஹேண்ட் டு படிக்கும் போது இது சேர்த்து தான் படிக்கணும். இது ஒரு ஆர்டிகல் நான் சொல்லித்தரது ஏன் இங்க வருதுன்னு. தஸ் ஹேண்ட் தான் படிக்கணும். ஓகே, டவல். Okay. நெக்ஸ்ட், Die Flashy. ஃபிளாஷ். Flashy. இருக்கிற எண்டிங் சவுண்ட் வந்து ஏல முடிக்கணும். சோ தி ஃபிளாஷர். ஓகே, Flashy. வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட், Der Koffer. கோஃபர். தேர் கோஃபர். தேர் கோஃபர்னா சூட்கேஸ் கையில Suitcase. Das Wörtel. Das Wörtel. ஊட்ஷன். ஊட்ஷன். Wurzeln. ஊட்ஷன். தஸ் ஊட்ஸ்டல். ஓகே. சோ Okay. நீங்க அங்கதானே இருக்கீங்க. ஐட்டம் பாத்துறீங்களா? Sausage. சாசேஜ். அதான் ஊட்ஸ்டல். ஊஸ்டல். ஓகே, நெக்ஸ்ட், Der Kindergarten. கிண்டர் கார்டன். கிண்டர் கார்டன்னா நர்சரி ஸ்கூல். நர்சரி ஸ்கூல். ஓகே, நெக்ஸ்ட், Das Butterbrot. எஸ், பட்டர் ப்ரோட். பட்டர் பிரெட். Okay. ஓகே, நெக்ஸ்ட், Der Kranke. கிரங்கர். தேர் கிரங்கர் சிக். Sick. ஓகே, நெக்ஸ்ட், Die Autobahn. தி ஆட்டோபான். Oh, die Auto. The Autobahn. So, Autobahn means? Highway. Yes, good. Highway. Next, Die Nuden. 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 Nude. Yes. Nuden. Nuden. And pasta. Ah. Pasta. Okay. Okay. Weiter lesen hier bitte. B. B. Heißen. V. Die. V. V. Wie. Pronounce
வி ம் வி ஹைசன் வெரி குட். ஹைசன். டை தி தி டை தி டை இல்ல தி. சரி டி 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 தி ஃபோர்டர் வியாட்டர். இப்போ இங்க உம்லவுட் அந்த வி- புள்ளி இல்லைன்னா வியோ நம்ம வாட்டர்னு படிக்கலாம் இப்படி. ஓகே, புள்ளி ஓகே இருக்கும்போது வியாட்டா. வியாட் வியாட்டர் எஸ் வியாட்டர் இன் ஹியர இன் ஹியரஸ் பிரஷர் ஹியர ஸ்பிராக. ஸ்ப்ராக நீங்க முன்னாடி படிச்சது வந்து ஸ்பிரஷன். ஸ்பிரஷன்னா ஓகே வந்து ஸ்பீக்கிங். பேசுறது இது வந்து லாங்குவேஜ் ஆமா, இது தெரியும் லாங்குவேஜ். ஸ்பிராகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க வந்து ஓகே ஈ வரும், இங்க ஆ வரும், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பிராகன் ஸ்பிரஷன். ஓகே So we eisen die Wörter in Ihrer Sprache. So Ihrer-னா your. ஓகே, your languageல. So நீங்க என்ன இங்க இருக்கு இல்லையா நேம் வேர்ட்ஸ்லாம், அப்போ உங்களோட லாங்குவேஜ்ல நீங்க எப்படி இதை சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் der Kranken நம்ம சிக், உடம்பு முடியலன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஹைவே சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டில்னு சொல்லுவோம். ஸோ அது ஃபிளாஷ் ஹைஸ்ட் ஆஃப் ஸ்பானிஷ். அவங்க வந்து ஃபிளாஷ வந்து எப்படி ஸ்பானிஷ்ல கூப்பிடுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க நம்மளோட லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவோம்? ஜஸ்ட் ஒரு நோயிங்காக அங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, ரீட் ஹியர். Grauschen நோ, sich க்ரூசன். Grusen sich Vorstellen போஸ்டெல்லன். Verabschieden ஸ்டெல்லன். Vorstellen பெராப் Verabschieden ஷீடன். ஓகே, சோ போஸ்டெல்லன் பெராப் ஷீடன். ஓகே, சோ க்ரூசன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிரீட்டிங்ஸ். greeting போஸ்டெல்லன். So yourself, introduce yourself. okay Okay, introduce yourself. So Yourself. say goodbye. Ah. Say goodbye. Okay. Vital lesson here, beta. படிங்க. next one read பண்ணிட்டு hello Hello. choose Nice. Hello, choose. choose தெரியும் already. மேடம் இப்ப ஒரு டவுட், இப்ப நீங்க சொல்ல இப்ப நோட்ஸ் எடுத்துட்டு வரவா இல்ல நான் படிக்கிறது இப்ப படிக்க சொல்றீங்கன்னா அதுல வந்து கான்சென்ட்ரேட் நீங்க இப்போ படிக்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. திரும்ப உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் ஆயிட்டு தான் இருக்கு. நான் ரெக்கார்டிங் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அப்போ நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோ. ஓகே, இல்ல ஏன்னா இப்போ நீங்க படிக்க, ஏன்னா நான் ரீடிங் வர வச்சிருவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ நல்லா ரீட் பண்ண உங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும். ரீடிங் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிருவீங்க. சோ அதனால நம்ம கிளாஸ்ல ரீடிங் வந்து ஒரு செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் வரப்போ நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்கு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே படி. Hallo Hallo. Hallo, wer bist du? Wer bist du? Hören Wer Sie? Okay. Wer means Wer na what? Who? Who. Okay. Okay. Bist na are. Doன்றது you. So doன்றது நம்ம வந்து இன்ஃபார்மல் டோன்ல யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க இருக்கவங்களுக்கு do ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெஸ்பெக்ட் ஃபார்ம்னா நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், கேபிட்டல் SSD வந்து யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் இது ரெஸ்பெக்ட் ஃபார்ம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்றப்ப do ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ இங்க வந்து ஹலோ சூஸ், இவங்க ஃப்ரெண்ட் மீட் அப் பண்றாங்க. சோ அதனால அவங்க do ஃபார்ம் யூஸ் பண்றாங்க. Wer bist du? Who are you? ஓகே, who are you? Wer bist du? ஓகே, படிங்க நெக்ஸ்ட். Hören Sie und listen Sie. So hören Sie. ஓகே, hören. ஹோரன் வந்து உம்லவுட் இல்லனா ஹோரன், உம்லவுட் வந்துச்சுன்னா ஹியூரன். ஓகே, வரலன்னா வாட்டர், உம்லவுட் வந்துச்சுன்னா வியாட்டர். ஓகே, சோ hören Sie und listen Sie. lesen Sie. Very good. Lesen Sie. Then Wie heißen Sie Personen? Wie heißen die Personen? Personen. So hello, wer bist du? Who are you? Hören na listen பண்றது. Hören na listening. Okay, then lesen na reading.
Okay. So we eisen Okay. the person. How call the person? Eisen to be called. To be called ன்னு சொல்லுவோம். எப்படி அந்த பர்சனை நம்ம கால் பண்றது? அதுதான். So how? We na how. So how call the person? Okay. Okay. Vital lesson here. Read பண்ணுங்க. Hello, Nina. Hmm. Hello, Nicholas. Wie geht's? Danke, sehr gut. Und der. Und der. Hmm. Ganz gut, danke. Yes. So hello Nina. Hello Nicholas. Wie geht's? Wie geht's na? How are you? Ah. Okay. How are you? Okay. Danke. Sehr gut. Sehr gut na? Very good. Sehr na? Okay. Very good. Und dir? Und you? நீங்க. நீ எப்படி? Und you. நீ எப்படி இருக்க? Okay. Guns good. So guns na whole. Okay, whole good. Thanks. இது வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் பண்றோம்னா இந்த மாதிரி பேசலாம். ஓகே. இப்போ ரெஸ்பெக்ட்டுக்கு அது மாறும் வரும், நான் சொல்லித்தரேன். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஜாலியா அப்படி பேசுறோம்னா ஹலோ நிக்லஸ், ஹலோ கூகுள், சாரி ஹலோ கூகுள், வி கேட்ஸ் அப்படி, தேங்க் உந்தியா அப்படின்னு கேட்போம். ஓகே. தென் இங்க படி. ஹலோ நீனா. ஹலோ ஜூலியா. வி கெட்ஸ் டியர். யாட் தான் படிப்போம் நம்ம ஜேக்கு, அதனால ஜூலியான்னு வராது, யூலியா. யூ. ஓ. யாட். 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 ஹலோ யூலியா. ஹலோ யூலியா. வி கெட்ஸ் டியர். தேங்க் gut und dir. Auf gut, danke. Yes. Hallo, ich bin Julia. Und du? Wer bist du? Wer bist du? Wer bist du? Ich heiße Niklas. Niklas. Entschuldigung. Yes. Entschuldigung. Okay. Entschuldigung. Wie heißt du? Yes. Niklas. So, hallo Julia. Wie geht es dir? Danke gut. Und dir? Auch gut. Auch gut na? Also good. Okay. Auch gut. Danke. Then hello, ich bin Julia. So I am. Yeah. Ich என்றது I. Bin na am. So Julia. Okay. So ich bin. Okay. Julia. Ich bin and good. You. Go. Do na you. Yes. Do na you. Same Okay. here. Wer bist du? அப்படி கேக்குறாங்க. Who are you? Then other person கேக்குறாங்க, பக்கத்துல இருக்கவங்க. Who are you? அவங்க என்ன சொல்றாங்க? I then Nicholas. உடனே அவங்களுக்கு புரியல. என்ஷூல்திக்கும் வி ஐஸ் டூ திரும்ப கேக்குறாங்க. வி ஐஸ் டூ அப்படின்னு. So நிக்லஸ் அப்படின்னு ரிப்பீட் பண்றாங்க. ஓகே. மேம் அந்த ஹைஸ்ட்னா என்ன மேடம் மீனிங்? ஹைஸ்ட்ன்றது டு பி கால்ட். நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? கால். ஓகே ஓகே. சோ டு பி கால்ட்னு சொல்லுவோம். ஹைஸ்ன்றது ஒரு வெர்ப். ஓகே. சோ டு பி கால்ட். நான் உங்களை எப்படி கால் பண்றதுன்னு கேக்குறதுக்கு இப்படின்னு கேட்கலாம். அப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம ரெஸ்பெக்டா வந்து வி ஐசன்சி, உங்களோட பேர் என்ன, உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேட்டோம்னா வி ஐசன் ஜி. இது ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல நம்ம கேட்போம். வி ஐசன்சி, உங்க பேர் என்ன, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு. அப்போ நான் இதுக்கு எப்படி பண்ணுவேன்னா ஈஷ் ஐச நேம். ஓகே. சோ இங்க ஏன் என் வருது, இங்க ஏன் என் வரல? இதுக்கு வந்து ஒரு கிராமர் பார்ட் இருக்கு. இங்க நம்ம இஷ் யூஸ் பண்றதுனால இங்க என் வராது. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு பேர் என்ன, அவங்களோட பேர் எப்படி நான் கூப்பிடுறீங்கன்னா வி ஐசன்சி, இஷ் ஐச கூகுள். இது வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்ம். நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறேன், வி ஐஸ் டூன்னு கேட்கும். வி ஐஸ் டூ யூஸ். ஓகே. சேம் ஆன்சர் தான். இஷ் ஐஸ் கூகுள் தான் வரும். பட் நான் இங்க டூ யூஸ் பண்றேன், இது ஜி யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். ஜி வந்து ஓகே. ஜி வந்து ப்ரொபஷனலா கூப்பிடுறேன். டூ வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியா கேட்கலாம். ஓகே. யா. நெக்ஸ்ட். ஓகே மேடம். நெக்ஸ்ட் choose Julia. This bald. Okay. Ciao. Yeah. Ciao.
சேம் தான். சூஸ், சாவ் எல்லாம் ஒண்ணுதான். சோ பிஸ்பால்ட்னா ஓகே. பிஸ்பால்ட். see you soon. பாய். ஆ ஓகே. see you soon. ஜூம். ஓகேடா? இப்போ நான் இந்த ஆடியோ போடுறேன். ஓகே. ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஹியூரன்சி உன் லேசன்சி. சோ லிசன் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க, எப்படி அந்த பர்சன்ஸ் வந்து கால் பண்றாங்கன்னு பாருங்க. ஓகே. சோ நவ் ஓகே. இப்ப நான் அந்த ஆடியோ போறேன், ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. உங்க கான்வர்சேஷன் எப்படி இருக்கு? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்றாங்க. சோ ஹலோ நீ, ஓகே. ஹலோ நெக்லஸ் பேசுவாங்க. ஜஸ்ட் அதை லிசன் பண்ணு. ஓகே. ஓகே மேடம். ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ம். Ah, hallo Nina. Hallo Niklas, wie geht's? Danke, sehr gut. Und dir? Ah, ஆடியோ கேக்குதா? கேக்குது மேடம். ஜஸ்ட் லிசன் பண்ணு. ம். hallo Nina. Hallo Niklas, wie geht's? Danke, sehr gut. Und dir? Ganz gut, danke. B. Hallo Nina. Hallo Julia, wie geht's dir? Danke, gut. Und dir? Auch gut, danke. Hallo, ich bin Julia. Und du? Wer bist du? Ich heiße Niklas. Entschuldigung, wie heißt du? Niklas. C. Tschüss. Tschüss Julia, bis bald. Ciao. கிளியரா? ஓகே மேடம். ஆடியோ வேணாலும் நான் யூடியூப்ல தான் இருக்கு. நான் மொபைல்ல முன்னாடி வச்சிருந்தேன். சாரி, சிஸ்டம்ல இருந்தது. சரி, ஆடியோ எல்லாமே இதுலயே இருக்கு, யூடியூப்ல இருக்கறதுனால நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். சோ இந்த ஆடியோ வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன், லிங்க் ஷேர் பண்றேன், பாருங்க. சரியா? ஓகே மேடம். உங்க இன்ஸ்டிடியூஷன் பேர்ல இருக்கிற யூடியூப்ல இருக்கு. இல்ல இல்ல, இது அனதர் தான், ஜென்ரலா வரதுதான், நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஓகே. வர. சரி, ஓகே. நிறைய யூடியூப்ல இந்த புக்ஸ் நெட்வொர்க் போட்டீங்கன்னா அதோட ஆடியோ வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ ஸ்டார்டிங்ன்றதுல ஓகே. நான் எல்லாமே உங்களுக்கு போட்டு காமிச்சேன். நீங்க பிக்கப் ஆயிட்டீங்கன்னா கிளாஸ் ஸ்பீடப் ஆயிடும். அப்ப இம்பார்ட்டன்ஸ்ல ஓகே. நான் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் செல்ஃப் ஸ்டடி நிறைய ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால சரி. ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் ஆனா ஓகே. உங்களோட பார்ட் டெய்லியும் வொக்காபுலரி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆ இன்னைக்கு நடத்தினா அந்த லெசனோட வேர்ட் ஷேர்ஸ் உங்க மொபைல்லே இருக்கு, பிரிண்ட் எடுக்கலனாலும் அது ஜஸ்ட் அந்த சின்ன புக் மாதிரி இருக்கும் பாருங்க, வொக்காபுலரி, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகே மேடம். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு, அந்த புக் தான். வேர்ட் ஷேர்ஸ் இருக்குல்ல, சோ அதுதான் வொக்காபுலரி புக்ஸ். அது இருக்கிற 12 லெசனோட வொக்காபுலரி அதுதான். சோ அதுல இருக்கிறத படிச்சிட்டீங்கன்னா இந்த புக்கை நீங்க எந்த பேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு விஷயம் தெரியும். ம். அப்போ உங்களுக்கு வெறும் கிராமர் சப்போர்ட் பண்ணாலே போதும், ஈஸியா A1 முடிச்சிடலாம். சோ அதனால வொக்காபுலரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரீடிங் பார்ட்டு நான் உங்களுக்கு படிக்க சொல்றேன், ப்ரொனன்சியேஷன்ஸும் வந்து கரெக்ட் பண்ணுவேன். திரும்ப ஆடியோவும் நீங்க லிசன் கேட்கணும். ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 4மே வரும். நீங்க வந்து ரீடிங்கும் பண்ணணும், ரீட் பண்ணி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீங்க சூஸ் பண்ணணும் ஆன்சர். நெக்ஸ்ட் லிசன் பண்ணி நீங்க ஆன்சரை எழுதணும். நெக்ஸ்ட் ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதணும். அப்புறம் ஸ்பீக்கும் பண்ணணும். இந்த 4ம் கிளியர் பண்ணாதான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ அது 4மே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே. ஓகே மேடம். ஆனா எல்லாத்துக்கும் பேசு வொக்காபுலரி தெரியும். வொக்காபுலரி தெரியாம நம்மளால சின்ன சென்டென்ஸ் கூட மூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு புது லாங்குவேஜ் இல்லையா, அப்போ வொக்காபுலரி வார்த்தைகள் தெரிஞ்சாதான் நம்மளால சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே. ஓகே மேடம். ஓகே, இங்க படிங்க. Guten Tag, aus Wiedersehen. Sehen. ஓகே, சோ குட் அண்ட் டாக், ஆஃப் விடர்சேயன். இது ஆஃப் விடர்சேயன் ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். நார்மலா ஃப்ரெண்ட்லிக்கு சூஸ், சாவ் சொல்றோம்ல, சோ ஆஃப் விடர்சேயன். ஓகே, நெக்ஸ்ட். Guten Tag, wie heißen Sie? Hören Sie und lesen Sie. Wie heißen die Personen? ஓகே, சோ குட் அண்ட் டாக், வி ஐசன் சி, ஹியூரன் சி und lesen Sie, சேம் அதேதான்.
சோ வி ஐசன் சி உங்களோட நேம் என்ன, லிசன் பண்ணிட்டு ரீட் பண்ணிட்டு வி ஐசன் தி பர்சன், ஹவ் வி கால் த பர்சன். ஓகே, Okay. சோ இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Guten Morgen. Mein Name ist மைன் 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 Okay. Okay. மைனாங்களாம் மைன் மட்டும் வரும். மைன் போடுங்க, இப்போதைக்கு மைன் சொல்லுங்க நமக்கு. Guten Morgen. Mein Name ist நாம நாம் கிடையாது, ஈல முடியறத நம்ம ஏர்ன் முடிக்கணும். சோ நாம, Okay. இங்க ஈ இல்ல அதனால நம்ம மைன், இங்க ஈ இருக்கறதுனால நம்ம மைன் நாம. Okay. Mein Name ist Nina Weber. Guten Morgen. Frau தீபா Weber. Ich heiße Oliver Hansen. Oliver, Oliver Hansen. Okay. Okay. So, guten Morgen, mein Name ist Nina Weber. Guten Morgen, Frau Weber. Ich heiße Oliver Hansen. Okay. Hansen. Okay. Guten Tag, Frau Kaulski. Guten Tag, Frau Weber. Wie geht's es Ihnen? We get S ஈனன். இங்க ஐ வரப்ப நான் ஈ வச்சு படிக்க சொன்னேன்ல, அப்ப படிச்சீங்கன்னா ஈனன் கரெக்டா வரும். ஐனன் கிடையாது, ஈனன். ஓகே, சோ நம்ம வி கேட்ஸ் கேட்டோம்ல ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறப்போ, வி கேட்ஸ் தியா. சோ இங்க ரெஸ்பெக்ட்ல கேக்குறப்ப நம்ம வி கெட் இஸ் ஈனன் கேட்போம். ஹவர் யூ ரெண்டு பேருக்குமே. ஆனா நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் சுப்பீரியர் பர்சன்ஸ் ஒரு சீனியர் பர்சனை கேக்குறப்போ வி கெட் இஸ் ஈனன் கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப வி கெட் இஸ் தியர், வி கெட் அந்த மாதிரி நம்ம கேட்போம். ஓகே, ஆனா ஆன்சர் ரெண்டுத்துக்கு சொல்லலாம். வி கெட் இஸ் ஈனன் அண்ட் வி கெட் இஸ். சோ ஹவ் ஆர் யூ? சோ யா ஹவ் குட் danke und dir. யா ஹவ் குட் danke und ihnen. நம்ம எப்படி அங்க உன் டியர்னு கேக்குறோம் இல்லையா, அண்ட் யூ அப்படின்னு கேக்குறோம் உன் டியர். சோ இங்க ரெஸ்பெக்ட்ல கேக்குறப்ப உன் ஹீனன்னே கேட்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் danke gut und பாருங்க, ihnen. ஈனன் சொன்னல, யா danke und ihnen. ஓகே ஓகே, aus gut danke. இல்ல auch 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 gut danke. Yes. Hallo Frau Weber. Hallo hallo Herr Hansen. Das ist Frau Wolski. Kowalski. Okay. Guten Tag, Frau Wolski. Mein Name ist Oliver Hansen. Yes. Guten Tag. Entschuldigung, wie heißen Sie? Oliver Hansen. சேம் திரும்ப எனக்கு புரியல அப்படின்னு கேட்கறதுக்கு குட் டாக் என்ஷுல்டிக்கும் வி ஐசன்சி. ஓகே ஓகே, சோ திரும்ப அவங்க சொல்றாங்க ஆலிவர் ஹான்சன். ஓகே, நெக்ஸ்ட் auf Wiedersehen, Herr Hansen. Tschüss, Frau Weber. எஸ், Aus Wiedersehen, Frau Kaulski. Aus Wiedersehen. எஸ். சோ எப்படி நம்ம அங்க சூஸ் அப்படி சொன்னோம் இல்லையா, இங்க auf Wiedersehen Herr Hansen, Tschüss Frau Weber, auf Wiedersehen Frau Kowalski, auf Wiedersehen. ஓகே, சோ இது எல்லாமே ரெஸ்பெக்ட் நம்ம பேசுறப்ப இந்த டோன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, யா. சோ இங்க குடன் மார்கன், குடன் மார்கன்னா குட் மார்னிங். குடன் டாக் குட் டே. குடன் ஆபன் குட் ஈவினிங். சோ குடன் நாட் குட் நைட். Guten Nacht. சோ எப்படி அதுக்கு ஆடியோ பார்த்தோமோ, இப்ப இவங்க எப்படி கான்வர்சேஷன் மேக் பண்றாங்கன்னு ஆடியோ பார்ப்போம். Okay. Guten Morgen. Mein Name ist Nina Weber. Guten Morgen, Frau Weber. Ich heiße Oliver Hansen. B. Guten Tag, Frau Kowalski. Guten Tag, Frau Weber. Wie geht es Ihnen? Danke, gut. Und Ihnen? Auch gut, danke. Hallo, Frau Weber. Hallo, Herr Hansen. Das ist Frau Kowalski. Guten Tag, Frau Kowalski.
Mein Name ist Oliver Hansen. Guten Tag. Entschuldigung, wie heißen Sie? Oliver Hansen. C. Auf Wiedersehen, Herr Hansen. Tschüss, Frau Weber. Auf Wiedersehen, Frau Kowalski. Auf Wiedersehen. ஓகே. சோ புரியுதுங்களா? இப்போ நீங்க படிச்சதுக்கும் இப்போ ஆடியோ லிசன் பண்றதுக்கும் புரியுதுங்க மேடம். புரியுதுங்களா? இது அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணா அவ்வளவுதான், வந்துரும் அது. ம் ம். இப்ப இதெல்லாம் தான் சிலபஸ் அப்படிதானே மேடம்? இதுலதான் சிலபஸ். ஓகே. இது A1ன்றதுனால கொஞ்சம் ரொம்ப ஒரு பிரைமரி, சும்மா ஹாய் Okay. சொல்றது, பாய் சொல்றது, 1 to ஆ. 3 கத்துக்கிறது, டைரக்ஷன்ஸ், வெதர் கண்டிஷன், கலர் பத்தி பாக்குறது, இந்த மாதிரி 12. அப்புறம் ம். ஹவுஸ்ல இந்த ஃபர்னிச்சர், அப்புறம் எப்படி ம். கிச்சன் எப்படி சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு ஜெனரல் ஓரியன்டட் தான் ஃபுல்லா A1ல வரும். அப்புறம் பேசிக்கா சிங்கிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வர மாதிரி. அப்புறம் சென்டென்ஸ் எப்படி இது பண்ணுவோம், வேர்பை எங்க போடுவோம் சென்டென்ஸ்ல, சோ இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக் திங்ஸ் கத்துக்கணும், அவ்வளவுதான். ம். ஓகே. எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸே படிச்சீங்களே, ஓகே. இப்ப நம்ம படிச்சுட்டு அதை கேட்கல அது புரியுதுங்க. அது புரியும். அப்படிதான் ஆமா. ப்ராக்டிஸ் பண்ணனா ஈஸியா. அதான். இப்ப நீங்க இப்பவே கொஞ்சம் நல்லா படிக்கிறீங்க, இன்னும் அதை ரெகுலர் படித்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாம அந்த ஃப்ளூயன்சி வந்து படிக்கிறதுக்கு. ஓகே. அதுக்குதான் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் பசங்களுக்கு, எப்பயுமே கரெக்ஷன்ஸ் பண்ணுவேன், என்ன ப்ரொனன்சியேஷன் பண்ணுவேன் தவிர அவங்களதான் படிக்க வைப்பேன். ஹோல் கிளாஸுமே பசங்க தான் பண்ணுவாங்க. நான் படிக்கிறேன்னா 5 நிமிஷம் படிச்சு கடகடன்னு முடிச்சுட்டு போயிடுவேன், எனக்கு போர்ஷன்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணும், எனக்கு அது தேவையில்லை. ஓகே. ஓகே ஓகே மேடம். நெக்ஸ்ட் கிராமர் பார்க்கலாம் நம்ம. ஓகே. இங்க படிங்க, இங்க சைடுல ஒரு போட்டிருக்காங்களே, இங்க படிங்க. Feben und Personen Personal Verben Pronomen. Verben und Personal Pronomen. Yes. So verbenனா verb, உன் personal pronomen. Personal pronomenனா நான் என்ன பத்தி பேசுறேன்னா இஷ் யூஸ் பண்ணுவேன். ஐ, இஷ், நான் அப்படின்னு நான் சொல்றப்போ நான் ஐ யூஸ் பண்ணுவேன். ஓகே, இஷ், ஐ, நான். அப்போ து நான் வந்து நீன்னு சொல்றேன், நீன் யூஸ் பண்றப்ப நான் து யூஸ் பண்றேன். ஓகே, சோ யூ இங்கிலீஷ்ல யூ, து. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து எர்ன்னு சொல்றப்ப நான் அவன். ஓகே, அப்போ அவன்னா ஹீ, இங்கிலீஷ்ல நம்ம ஹீன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஜெர்மன்ல எர்ன்னு சொல்லுவோம், எர். நெக்ஸ்ட் சி, இது ஸ்மால் சி, சீன்றது அவள். ஓகே. சோ ஷீ இல்லையா? நெக்ஸ்ட் எஸ், அது, அதுன்னு சொல்றப்ப நம்ம எஸ் இருக்கணும். சோ இங்கிலீஷ்ல வந்து இட் அப்படின்னு வர பொருள். ஓகே, சோ இது எல்லாமே வந்து சிங்குலர், தனித்தனியா நம்ம ஒருத்தத்தையும் குறிப்பிட்டு பேசுறப்ப நம்ம யூஸ் பண்றோம். இவங்க எல்லாமே சிங்குலர். நான் என்ன பத்தி பேசுறேன்னா உங்களை பத்தி, து உங்களை பத்தி பேசுறேன்னா, அவனை பத்தி பேசுறேன்னா, அவளை பத்தி பேசுறேன்னா, அதை பத்தி பேசுறாங்க. அப்போ இது எல்லாமே சிங்குலர். ஓகே, இப்போ வியர், வியர்ன்றது நாம், நாம் இல்லைன்னா நாங்கள், நாங்கள். ஓகே, அப்போ வி இங்கிலீஷ்ல நம்ம வின்னு சொல்லுவோம், அத ஜெர்மன்ல வியர், நாம் நாங்கள் அப்படின்னு சொல்றப்ப வியர்னு வரும். நாங்களாம் நாளைக்கு ஒன்னா போகிறோம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வியர் யூஸ் பண்ணோம். இது வந்து ப்ளூரல்ல வரும், ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, இதெல்லாம் தனித்தனியா நம்ம பேசுறோம், நீ, நானு, அவள், அவன் பேசுறப்ப நம்ம சிங்குலர்ல வரும். இஷ், து, வியர், சி, எஸ் பேசுவோம். வியர்ன்றப்ப நாம், நாங்கள் அப்படின்னு வரப்ப இது ப்ளூரல் வரும். ஏன்னா சிங்குலர்ன்றது ஒருத்தவங்களை பத்தி பேசுறப்போ 2-3 பேர் அடிஷனல் வரப்ப, சோ அதனாலதான் இங்க வியர் வந்து ப்ளூரல் வருது. நான் ஏன் தமிழ்ல தெளிவா எழுதுறேன்னா, இப்ப லாங்குவேஜ்ல இது மீனிங் புரிஞ்சாதான் நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும், மறக்காது. ஓகே, சோ அதனால நான் வியர், நாங்கள் அந்த மாதிரி நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹியர், ஹியர்னா நீங்கெல்லாம்,
ஓகே. ஓகே, நீங்களாம் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எங்க தான் போனாங்க. சோ ம். அப்ப அவங்க ம். நீங்கள் வரப்போ இந்த ஹியர் யூஸ் பண்ணணும், ஸ்மால். ஆ. ஓகே, ஆ. இதுவுமே ப்ளூரல். ஏன்னா நீங்கலாம் ஓகே. எல்லாரும் தான் அதுல வராங்க. ம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சி. இது வந்து ஸ்மால் சி. அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆ. அவர்கள். ஓகே, சோ தே ஓகே. ஆர் அப்படின்னுவோம், தே ம். ஆர், ம். அவர்கள்லாம். அப்போ இந்த சி. இந்த சி வந்து ஓகே. பிக் சி. இது வந்து ரெஸ்பெக்ட், ஓகே. யூஃப்ளிஷன் சொல்லுவோம். சோ இந்த யூஃப்ளிஷன் சொல்றப்ப நீங்கள், ம். நீங்களே வந்து மரியாதை. ஆ. ஓகே, இந்த நீங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற நீங்கள் ஹியர். ம். இதுவும் நீங்கள் தான் மீனிங். ஆனா இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓகே. யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்ம் கிட்ட சொல்றப்ப நம்ம ஜீன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே. இப்ப யூ, ஓகே. இது மீனிங் வந்து யூ. ஓகே, ஓகே. இது ஆனா ஃபார்மல். ஆ. மேடம் கிளியர். அங்க அதேதான் இங்கே கேபிட்டல் ஜின்னு சொல்லியிருந்தீங்க. அவள் அதுவும் கேபிட்டல் இது ஸ்மால், இது ஸ்மால் ஜி தான். இது எல்லாமே சின்ன ஓ. சின்ன ஜியா வரும். இந்த பிக் சி ஓகே. மட்டும் ஓகே. தான் ரெஸ்பெக்ட்ல வரும். நீங்க ஏதாவது புக்ஸ்ல இங்க பாருங்க, பிக் ஆ. எஸ் பாருங்க, பெருசா போட்டிருக்காங்க. இன்னும் வரும், நான் ஆ. காட்டுறேன். ஓகே. ஓகே, சோ அப்ப ஓகே. ரெஸ்பெக்டா வரப்ப இந்த எஸ் வந்து கேபிட்டல் பெருசா இருக்கும், கேபிட்டல் லெட்டர்ல ம். பெருசா இருக்கும். ஓகே, மீதிலாம் நார்மல் எஸ் இருக்கும். ஓகே. கிளியரா? ஓகே. சோ இததான் வந்து ஓகே மேடம். பர்சனல் ப்ரொனோமன் நம்ம சொல்லுவோம். பர்சனல் ம். ப்ரொனோமன்னா நான் என்ன பத்தி பேசுறேன்னா, அவங்கள பத்தி பேசுறேன்னா, ஓகே, அந்த அத ஓகே. பத்தி பேசுறதுக்கு தான் இந்த பர்சனல் ப்ரொனோமன். வேர்ப்னா ஆ. என்ன? வேர்ப் நார்மலா நம்ம வேர்ப்னா என்னன்னு சொல்லுவோம்? வெறுப்புனா ஒரு செயல், ஆக்ஷன்ஸ் இல்லையா? செயல். Action, நம்ம ஒரு ஆக்ஷன். எது பண்ணாலும் நம்ம ஆக்ஷன். சோ அந்த வேர்ப் ம். வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸ் ஜெர்மன்ல. இப்ப நான் எப்படி அவள் இத பண்றா, அவள் அத ம். பண்றா நம்ம சொல்றப்ப, அப்ப அந்த பர்சன் யார் பண்றாங்கன்னு சொல்றத நான் சொல்லிட்டு தான் அந்த வேர்ப் பக்கத்துல நான் யூஸ் பண்ணுவேன். சோ அதுக்குதான் ம். இங்க வேர்பன் உண்டு பர்சனல் ப்ரொனோமன் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பர்சனல் ப்ரொனோமன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அதுதான் ஓகே. வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சோ பர்சனல் ப்ரொனோமன்னா என்னது? ஈஷ், டு, டு, ஏர், ஏர், சி. எஸ், இ. இங்க இந்த வேர்ப கான்ஜுகேட் பண்றப்ப இது மூணுத்துக்கும் ஒரே வேர்பா தான் வரும். ஓகே, ஓகே. அதனாலதான் இத ஒன்னா ஓகே. எழுதுவோம், எர்எஸ்சின்னு சொல்லிட்டு. எர்னா வந்து என்ன எஸ், ஹி, எஸ்னா வந்து இ, இட், இது வந்து இட், ஷி. ஷி. இந்த டு வந்து ஹியூ, இது வந்து ஐ. ம். ஐ. ஓகே, சோ ஈஷ், டு, ஓகே. எர்என்ஜி. பிஸ். நெக்ஸ்ட் வியர். பியர், சி. வியர், ஹியர் போடுவோம்ல, வியர் ஹியர் அண்ட் ஹியர், ஸ்மால் சி சி, அண்ட் கேபிட்டல் சி. இதுக்கும் வேர்ப் கான்ஜுகேட் பண்றப்போ ஒரே வேர்பா தான் வரும். அதனால பக்கத்துல பக்கத்துல போட்டுக்கலாம். இது மெமரி, ஓகே. இத வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப பேஸ். ஓகே, ஏன்னா ஓகே. ஏன் ரொம்ப ஓகே. பேஸ்னா ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யார் பேசுறாங்கன்றப்ப நம்ம அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். இப்போ நான் ஓகே. ஐசன்ன்றது ஒரு வேர்ப்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சோ என்ன மீனிங்? டு பி கால்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆ. ஓகே, ம். நான் இப்போ இத ஓகே. கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட், இது வந்து ஒரு ஃபுல் வேர்ப். இத நான் எப்படி கான்ஜுகேட் பண்ணுவேன்னா, இத வச்சு கான்ஜுகேட் பண்ணுவேன். நான் எந்த பர்சனை ஓகே. பத்தி பேசுறேனோ அதுக்கேத்த மாதிரி கான்ஜுகேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஈஷ் என்ன பத்தி பேசுறேன்னா, நான் ஈஷ் ம். ஐஸ என்ன எடுத்துட்டு ஈயோட விட்டுடுவேன். ம். ஈஷ் ஐஸ. அப்ப நான் என்ன பத்தி சொல்றேன், உங்க பேர் என்ன நீங்க கேக்குறீங்க, வி ஐசன்சின்னு கேக்குறீங்க. அப்ப நான் என்ன பத்தி ம். சொல்றப்ப நான் என்ன எடுத்துட்டு ஈஷ் ஐஸ சரண்யா, ஈஷ் ஐஸ ஓகே. கோகுல். ஓகே. சரிங்களா? இப்ப நான் தூ ஓகே. பேசுறேன். அப்ப தூ ம். வரப்ப நான் எஸ்டி ஆட் பண்ணணும். ஆனா இங்க எஸ்டிக்கு வாய்ப்பு இல்லை. ஐஸ். எனக்கு ஹைஸ்ட்னு யூஸ் பண்ணுவேன். ஏன் எஸ் ம். யூஸ் பண்ண மாட்டேன்னா, இது ஆல்ரெடி எஸ் சவுண்ட்ல இருக்கு. ஓகே. ஆ. மத்த ஆ. verb, நிறைய வேர்ப் வரும், அந்த வேர்புக்கு நம்ம எஸ்டி தான் ஆட் பண்ணுவோம். ஓகே. இதுல எஸ் சிம்பிள் இங்க நம்ம இந்த எஸ் ம். யூஸ் பண்றதுனால இங்க எஸ் வராது. ம். ஓகே, ஒரே சவுண்ட் தான் வரும். இப்ப ஐஸ்ட் அப்படின்னு போகும். அதனால அவங்க ஐஸ். என்ன எஸ் இல்லாம இதே எஸ் சவுண்ட் வரனால இங்க எஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. டூ ஐஸ்ட். ஓகே. ஓகே. கிளியரா இது வரைக்கும்? ஓகே மேடம். ஓகே. கிளியர். நெக்ஸ்ட் எரன்ஜி, இதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? இதுக்கு வந்து சேம் ஹைஸ்ட் தான் வரும், ஐஸ்ட். ஹைஸ்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஓகே. வந்து பாத்தீங்கன்னா பியர். பியருக்கு ஐசன், சேம் நம்ம என்ன வேர்ப் படிச்சோமோ அதே இதுதான் வரும் பியருக்கு. ஓகே. ஓகே. பியர் ஐசன். நெக்ஸ்ட் இயர், இதுக்கு சேம் ஐஸ்ட் டி. ஹைஸ்ட். இன்னும் நிறைய வேர்ப் இருக்கு, நம்ம கான்ஜுகேட் பண்ண கிளியர் ஆயிடும். ஓகே, இது ஓகே. இதுக்கும் வந்து நார்மல் ஹைசன். ஹைசன் ஸ்டார்டிங்ல வர்றது சார். ஆமா, ஸ்டார்டிங்ல என்ன வேர்ப் போட்டோமே அதேதான். இங்க ஈஷ் வந்தா நம்ம ஐச, டூ வந்தா ஐஸ்ட், எரன்ஜி வந்தனாலும்
iced. Beer வந்தா ஓகே. iced. Here வந்தா iced. ZZ வந்தா iced. கிளியரா எப்படி verb வந்து personal pronoun வச்சு கான்ஜுகேட் பண்ணணும். ஓகே, ஓகே. இதுதான் வந்து ஓகே பேஸ். மேடம். அப்போ நான் வந்து இப்போ என்னை பத்தி இப்ப நான் பேசுறேன். இப்போ இஷ் ஐஸ ஆனான்னு சொல்றேன். ம். ஓகே, இஷா இஸ் சரண்யா, இஷா இஸ் ஆனா, இஷா இஸ் கூகுள். அப்போ ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் எழுதுவேன். சப்ஜெக்ட்னா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ தூலாம் சொல்றோம்ல, அதுதான் சப்ஜெக்ட். ஓகே. அப்ப அந்த சப்ஜெக்டை வச்சு நான் வேர்ப செகண்ட் பொசிஷன்ல போட்டு சென்டென்ஸ் எழுதுவேன். அது வரும், நான் சொல்லித்தரேன் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, ஓகே மேடம். வேர்ப் அண்ட் பர்சனல் ப்ரொனௌன் கிளியர். ஓகே, இங்க டூ ஃபார்ம் அண்ட் ஜி ஃபார்ம் கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்ம ஆல்ரெடி டூ ஃபார்ம்னா இன்ஃபார்மல் சொல்லியாச்சு, சி ஃபார்ம்னா ஃபார்மல் சொல்லியாச்சு. ஓகே, சோ இங்க இன்ஃபார்மல்னா என்ன யூஸ் பண்றாங்க? இங்க இன்ஃபார்மல்னா என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? இன்ஃபார்மல்னா கேபிட்டல் சி. ஃபார்மல் தான் கேபிட்டல் லெட்டர் பாருங்க இங்க. சோ இன்ஃபார்மல்னா வந்துட்டு டூ ஃபார்ம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது. ஓகே. ஓகே, இன்ஃபார்மல்ன்றது டூ ஃபார்ம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அவங்க கிட்ட பேசுறது இன்ஃபார்மல் டூ ஃபார்ம். ஃபார்மல்ன்றது தான் ஜி ஃபார்ம், ரெஸ்பெக்ட் டோன்ல தெரியாதவங்க கிட்ட பேசுறது. ஓகே. ஓகே, சோ ஃபோர்நாமனா ஃபர்ஸ்ட் நேம். உங்களோட ஃபுல் நேம் என்ன? கோகுல்ராஜன் நவலடி. அப்பா, கோகுல்ராஜன் நவலடி. உங்க ஃபுல் நேம் கோகுல்ராஜன் இல்லையா? ஆமா மேடம். அப்போ நவ NAVALAD வந்து அப்பா பேரு. அப்பா பேர். நவலடி. அப்போ ஆமா. ஃபர்ஸ்ட் நேம்ன்றது உங்களோட கோகுல்ராஜன் நீங்க எழுதணும். ஃபோர்நாம, ஓகே. அது ஃபர்ஸ்ட் நேம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோர்நாமன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபோர்நாம. நெக்ஸ்ட் நாக்நாம, உங்க அப்பா பேரை இங்க நாக்நாம, செகண்ட் நேம் ஷர்நேம். சர்நேம் சொல்லுவோம்ல, செகண்ட் நேம். இங்க நாக்நாம உங்க அப்பா பேரை எழுதணும். ஓகே, சோ ஃபோர்நாமன்றது ஃபர்ஸ்ட் நேம், நாக்நாமன்றது ஷர்நேம் ஃபேமிலி நேம். ஓகே, செகண்ட் நேம் சொல்லுவோம். சோ அப்ப டூ ஃபார்ம்ல நான் சொன்னேன் இல்லையா? அப்போ இப்ப தெரியுதா? இங்க வி ஐஸ்ட், இங்க டூ ஃபார்ம் யூஸ் பண்ணதுனால இங்க கான்ஜுகேஷன் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க, வெர்ப் கான்ஜுகேஷன். இப்ப தெரியுதா? சேம் இங்கேயும் பாருங்க, வேர், இது ஹூ ஆர் யூ, வேர் பெஸ்ட் டூ ஃபார்ம் யூஸ் பண்ணனால இங்க எஸ்டி. நார்மலா இந்த எஸ்டில முடிப்போம், இங்க இந்த எஸ் இருக்கறனால நம்ம எஸ் போடல, அவ்வளவுதான். ஓகே, சோ இங்க அந்த டூ ஏன் கடைசியா போயிருச்சு மேடம்? இது சென்டென்ஸ்ல வரும். இது நான் டபிள்யூ கொஷின்ஸ்ல நம்ம கேக்குறப்போ வேர்ப் செகண்ட் பொசிஷன்லயும் இந்த சப்ஜெக்ட் தேர்ட் பொசிஷன்லயும் போகும். அது வரும், ஒரு பிக் இருக்கு, நான் சொல்லித்தரேன். ஓகே, சோ நார்மலா ஒரு சென்டென்ஸ் எழுதுறப்ப நம்ம சப்ஜெக்ட் எழுதிட்டு செகண்ட் பொசிஷன்ல வேர்ப் போட்டுட்டு ஆப்ஜெக்ட் எழுதுவோம். இப்போ இது டபிள்யூ கொஷின்ஸ் இல்லையா? டபிள்யூ வருது இல்ல, இத வேஃப்ராகன்னு சொல்லுவோம். அந்த கொஷின்ஸ் நம்ம கேக்குறப்ப வேஃப்ராக ஃபர்ஸ்ட்ல வரும், வேர்ப் செகண்ட்ல வரும், சப்ஜெக்ட் தேர்ட்ல போகும். அதனாலதான் அவங்க இந்த ஆர்டர் வேஃப்ராக டபிள்யூ கொஷின்ஸ் எழுதியிருக்காங்க. அதனால அவங்க சப்ஜெக்ட் தேர்ட்ல போட்டிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லல, அது அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து அது சேஞ்ச் ஆகும். இது ஆல்டர்னேட் நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். அப்ப வேஃப்ராக வந்தா நமக்கு தெரியணும் வேர்ப் எங்க போடணும், சப்ஜெக்ட் எங்க போடணும். நான் ஒரு பர்சனை கொஷின்ஸ் கேக்குறேன் அப்படின்னா அப்ப கொஷின் கேக்குற வார்த்தை ஃபர்ஸ்ட்ல வரும், நான் என்ன கேட்க போறேனோ அந்த வேர்ப் செகண்ட்ல வரும், யார கேக்குறனோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த வேர்பை கான்ஜுகேட் பண்ணி கொஷின் கேட்பேன். ஓகே. ஓகே, அது வரும். இப்போ கிளாஸ்ல எல்லாமே பாப்போம். ஓகே, இப்போ நம்ம எப்படி வி ஐசன்சி இஷ் ஐஸ சொன்னோமோ அதே மாதிரி இப்படியும் கேள்வி ஆன்சர் சொல்லலாம். மை நாம இஸ் கோகுல், இது ஒரு மாதிரி சொல்லலாம். இதுவும் சொல்லலாம், இஷ் ஐஸ கோகுல், மைன் நாம இஸ் கோகுல். ஓகே, சோ கொஸ்டின்ஸ் பாருங்க, வி ஐசன்சியும் கேட்கலாம், வி ஈஸ்ட் இயர் நாம, வி ஈஸ்ட் இயர் நாம. Okay, so how I call your name. Okay, so answer Isha is a Nina னு சொல்லலாம், my name is Nina Weber னு சொல்லலாம். இங்க ish bin Nina, I am னு சொல்லலாம். so மூணு விதமா ஆன்சர் பண்ணலாம். Okay, ish bin Nina, ish is a Nina, my name is Nina, same Isha is a Nina. questions v ஐசன்சியும் கேட்கலாம், v is year நாமனும் கேட்கலாம். ரெண்டுமே கரெக்ட். ஓகே, ஜி போடுறோமா டூ போடுறோமான்னு தான் விஷயம். ஃபார்மல்ல பேசுறோமா இன்ஃபார்மல்ல பேசுறோமா, ஃபார்மல் யார்கிட்ட பேசணும் இன்ஃபார்மல் யார்கிட்ட பேசணும்னு தெரியணும். ஓகே, ஓகே மேடம். வைட்டல் லேசன் இங்க பேஸ் பண்ணி
woher kommen Sie, எஸ் கீழே அப்படி படி. listen Sie und hören Sie, ordnen Sie die Antworten zu. ஓகே. கீழே அந்த ஃபர்ஸ்ட் படி. ஓஹர் கோமன்சி லேசன்சி, இது லெசன்சி இல்ல லேசன்சி Listen. und Okay. Curency, okay, Curen. with ordnen, okay, ordnen, Ordnen die Antworten, and Antworten, Orten. Orten வராது இல்லையா, இல்ல ஓ வருது, அப்ப Orten, Antworten. Zu. So ஓஹர் கோமன்சினா where do they come, where do they come from, okay, where are you come from கேட்கணும், நீங்க எங்க இருந்து வரீங்க, அதுக்கு நம்ம கொஸ்டின் கேட்கறதா ஓஹர் கோமன்சி. இத நான் வந்து இப்ப டூ ஃபார்ம்ல எப்படி கேட்பேன், ஓஹர், இந்த கோமன்றது verb. அப்ப நான் டூ ஃபார்ம்ல கோமன் எப்படி கான்ஜுகேட் பண்ணுவேன், ஓஹர் Kommst. வெரி குட், கோம்ஸ் டூ, அவ்வளவுதான். Kommst du. நம்ம எப்போ டூ ஃபார்ம்ல கொஸ்டின் கேட்க, சோ ஆக மொத்தம் இந்த கான்ஜுகேஷன் பண்ண தெரியணும் வேர்புக்கு. இஷ் வந்தா கோமன், டூ வந்தா கோம்ஸ்ட், எரந்து வந்தா கோம்ட், Kommt. T மட்டும் வரும். டி மட்டும் வரும். நெக்ஸ்ட் வியர் வந்தா கோமன், ஹியர் வந்தா கோம்ட், ஜிஜி வந்தா ஓகே. அவ்வளவுதான். ஓகே. ஓகே, இது ஈஸியா இருக்கும். அது வேர்ப் நம்ம நிறைய கான்ஜுகேட் பண்ணுவோம், எல்லாமே வேர்ப் தான் வரும் நிறைய. சோ அப்படி கான்ஜுகேட் பண்றப்ப அப்போ நம்ம எப்படி பேசுறோமோ அதுக்கேத்த மாதிரி இங்க கான்ஜுகேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கணும், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப பேசிக். இது கிளியரா இருந்தாலே நமக்கு அடுத்தடுத்தது ஈஸியா ஃபீல் பண்ணும். ஓகே. ஓகே, சோ ஓஹர் கோம்ஸ் டு, ஓஹர் கோமன்சி, இது ஃபார்மல் டோன், இது இன்ஃபார்மல் டோன். சோ லேசன்சி und ஹியூரன்சி ஆர்டனன்னா அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க, அரேஞ்ச் தி ஆன்ட்வர்ட் ஜூ. சோ இங்க क्वेश्चंस கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து இந்த கேள்வி அது கேட்கறதுக்கு சொல்றேன். அட்வர்டைஸ்மென்ட் சும்மா வந்துட்டு கொடுத்திருக்காங்க, டாய்ச், ஸ்பானிஷ், இங்கிலீஷ்னு கொடுத்து அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. டூரிஸ்ட் கைட், ரைஸ் ஆஃப் யூரின் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चनக்கு நம்ம மேட்ச் த ஃபாலோவிங் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் படிங்க. ஓஹர் woher kommen Sie, Frau Lang. ஃப்ரௌலாங். சோ ஓஹர் கோமன்சி ஃப்ரௌலாங். இங்க 3 ஆன்சர் இருக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க, ஃப்ரௌலாங். அப்ப நான் எப்படி பதில் சொல்லுவேன் இதுக்கு? இங்க சூஸ் பண்ணி எது கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பாப்போம். B. Ich komme aus. Very good, sehr good. So ich komme aus Deutschland. Deutschlandனா ஜெர்மனி. ஓகே, ஜெர்மனிய ஜெர்மன் சொல்ல மாட்டாங்க, டாய்ச்லாண்ட் டாய்ச்லாண்ட் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. Viele Sprachen. வெல்ச்சனா which welche Sprachen Sprachen Sie. welche Sprachen sprechen Sie. ஓகே. நான் சொல்லிருந்தேன்ல, ஏ வந்தா லாங்குவேஜ், இ வந்தா ஸ்பீக்கிங். சோ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா which language do you speak. ஓகே, சோ வெல்ச்சன்றது which சொல்லிட்டேன், ஸ்ப்ராகன்ன்றது லாங்குவேஜ். ஓகே, லாங்குவேஜ், ஸ்பிரஷன் ஸ்பீக்கிங். சோ which language do you speak அதான் கேக்குறாங்க, நீ என்ன லாங்குவேஜ் பேசுற. அப்போ வெல்ச்ச ஸ்ப்ராகன் ஸ்பிரஷன் ஜி ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல கேக்குறாங்க. அப்போ என்ன ஆன்சர் எழுதுவேன்? Ich spreche Spanish, English und Deutsch. So I speak Spanish, English und Deutsch. எனக்கு ஸ்பானிஷ், இங்கிலீஷ், டாய்ச் பேச தெரியும். ஓகே, சோ இப்போ நம்மள வந்து கேக்குறாங்க, சோ வெல்ச்ச ஸ்ப்ராகன் ஸ்பிரஷன் ஜி, நமக்கு வந்து தமிழ் இல்லையா. சோ ich spreche, தமிழ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ் மேனேஜ் பண்ணுவோம்னால இங்கிலீஷ். ஓகே, und இப்பதான் நம்ம டாய்ச் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப ein bisschen Deutsch, little bit German. Okay, so ich spreche ein bisschen Deutsch. Okay, next. Okay. Wo wohnen Sie? Wo wohnen Sie? Wohnen வந்து living place. Living. Wohna வந்துட்டு where. Okay. Okay. So wo wohnen Sie? Where are you living? Okay. Okay. Where Yes. are you living? So ich
wohne in இன் Frankfurt. பிராங்க்ஃபுட்ல தங்கி இருக்க. நீ எங்க தங்கி இருக்கன்னு கேக்குறாங்க. நீ எங்க இருந்து வரன்னு கேக்குறதுக்கு ஓஹர் கோமன்சி. ஓகே, வெல்ச்சன் ஸ்பிராகன் ஸ்பிரஷன் சி, நீ என்ன லாங்குவேஜ் பேசுவ. ஓ ஓனன் சி, நீ எங்க தங்கி இருக்க. சோ இஷ் ஓன இன் பிராங்க்ஃபுட். ஓகே, நீங்க எந்த சிட்டில இருக்கீங்க? Dortmund. Is wohne in Dortmund. அப்ப அந்த மாதிரி சொல்லணும். அவ்வளவுதான். இஷ் ஓன இன் டாட்மேன். கிளியரா இப்போ? சோ இப்ப okay madam. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க தெரியும். பி ஐஸ் அண்ட் சி. அப்போ உங்களுக்கு நேமுக்கு பதில் சொல்ல தெரியும். எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஓஹர் கோமன்சி இஷ் கோமா ஹவுஸ்ன்னு சொல்லணும். எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டா நம்ம இந்தியன் இல்லையா, இப்போ நீங்க ஜெர்மன் இருக்கீங்க, அப்ப இஷ் கோமா ஹவுஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ ஓ ஓனன் சி, சோ இஷ் ஓன இன் டாட்மேன். கிளியரா? Okay madam. ஓகே, இங்க ரீட் பண்ணுங்க. Verlehren Sie den Dialog. Verlieren Verlehren Sie den Dialog. dialogue. ஐய வந்து Dialogue. படிக்கணும்ல, அப்ப dialogue. Okay. ஓகே, weiterless படிங்க. Wie heißt du? Wie heißt du? Ich heiße Jan. Yes, ich heiße Jan. Jan. Good. Woher kommst du? Woher kommst du? Aus Frankfurt. Und Yes. wo wohnst Wohnst du? du? Wo wohnst du? Wo wohnst du? In Zurich. In Zurich. So wie heißt du? பேர் என்னன்னு கேக்குறாங்க. ich heiße Jan சொல்றாரு. எல்லாம் do ஃபார்ம்ல யூஸ் பண்றாங்க ஃப்ரெண்ட்லி கிட்ட. Okay. Woher kommst du? Aus Frankfurt. Und wo wohnst du? In Zurich. இப்போ இங்க படிங்க. Wie heißt du? ஓகே. Oh man. இது வந்து வேஃப்ராக. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா கொஷின் வேர்டு, Okay. அதுதான் வந்து வேஃப்ராக, கொஷின்ஸ் வேர்ட். சோ அப்ப வேஃப்ராகல ஆல்வேஸ் எப்பயுமே ஸ்டார்ட் வித் டபிள்யூ. ஓகேவா? Okay. சார் வந்து நம்ம எஸ் ஆர் நோன்னு எழுதுவோம். ஓகே, சோ வேஃப்ராகன்றது கொஷின் வேர்டு. சோ அப்ப இப்ப எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் வேர்ட்ல என்னென்ன இருக்கு? வேர் இருக்கு. வேர்னா வந்து ஹூ மீனிங். ஓகே, வேர். நெக்ஸ்ட் வாஸ்னா வந்து நம்ம என்னன்னு கேக்குறோம்ல, என்ன, அதுதான் வந்து வாஸ். ஓகே, ஹூ யாருன்னு கேக்குறோம். யாருன்னு கேக்குறப்ப வேர் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓன்றது வேர் மீனிங், வேர். அப்ப எங்கு அப்படின்னு கேக்குறது, எங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஓஹின். சோ ஓஹின்ன்றது வேர் டு. வேர் டு அப்படின்னா டைரக்ஷன், போற அப்படின்னு நம்ம கேட்கும். இது எங்குன்னு கேக்குறப்ப ஓ வரும். ஓஹின் வரப்போ வேர் டு, அப்ப டைரக்ஷன். ஓகே, டைரக்ஷன் ஞாபகம் வச்சுன்னா எங்க போற. ஓகே, எங்க போகிறாய், எங்க போற அப்படின்னு கேக்குறப்ப. ஓகே, ஓஹின். நெக்ஸ்ட் வந்து ஓஹேர். ஓஹேர் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃப்ரம் வேர், எங்க இருந்து வர. ஃப்ரம் வேர். ஓகே, எங்க இருந்து வர. ஓன்றது எங்க, ஓஹின்ன்றது ஓகே நீ எங்க போற அப்படின்னு கேக்குறது. எந்த டைரக்ஷன்ஸ்ல எங்க போறன்னு கேக்குறதுக்கு ஓஹின். ஓஹர்ன்றது ஃப்ரம் வேர். ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம கொஷின் வேர்டு, நம்ம கொஷின்ஸ் கேக்குறோம் இல்லையா, அதுதான் வேஃப்ராகன்னு சொல்லுவோம். அப்போ வேஃப்ராகன்றது கொஷின் வேர்ட். டபிள்யூல ஆரம்பிக்கிறது எல்லாமே வேஃப்ராக கொஷின். ஓகே, சோ இப்போ ஒன் யூஸ் பண்றோம். ஒன்னா என்ன மீனிங்? வென், எப்போது. எப்போது. அப்போ ஒன் கோம்ஸ் டு அப்படின்னு கேட்பேன், நீ எப்ப வர. நெக்ஸ்ட் வரும். வரும்னா ஒய்ன்னு அர்த்தம், ஒய். ஏன் அப்படின்னு நம்ம கேட்கல, அதுக்கு வரும் ஒய். நெக்ஸ்ட் வீன்றது ஹவு. ஆல்ரெடி சொல்லியிருந்தல ஹவு, எப்படி, எப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம கேக்குறப்ப இந்த ஹவு யூஸ் பண்ணும். அதுதான் வி கேஸ் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த வி. நெக்ஸ்ட் வந்து வி ஃபீலனா ஹவு மெனி, எத்தனைன்னு கேட்கல, எத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப நம்ம எழுதுவோம். ஓகே, வி ஃபீல்.
ம். நெக்ஸ்ட் வெல்ச்ச. வெல்ச்சனா இப்பதான் சொன்னேன் விச். வெல்ச். ஓகே, ஓகே மேடம். இதெல்லாம் தான் வந்து வேவ் ஃப்ராகோட ஸ்ட்ரக்சர். இப்ப இந்த ம். வேவ் ஃப்ராக வந்து எப்படி நம்ம சென்டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம்? சென்டென்ஸ்ல எப்படி இப்ப இங்க கேக்குறாங்க வேவ் ஃப்ராக, அப்போ எப்படி ஓகே. யூஸ் பண்ணுவோம்? இத ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ரூல். வேவ் ஃப்ராக W வந்து ஃபர்ஸ்ட்ல போடணும், வேர்ப வந்து செகண்ட்ல போடணும், தேர்டு வந்து சூபியக்ட் போடணும். சப்ஜெக்ட். என்ன ஏதாவது சொல்ல வருமோ அதை எழுதலாம். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆப்ஜெக்ட் எதுவும். அப்ப ஓகே. சப்ஜெக்ட் எது வரும்? நம்ம சொன்ன இஷ், தூவு, எர், எஸ், சி ம். இதெல்லாமே தான் சப்ஜெக்ட். ம். வேர்பு நம்ம என்ன வேர்பு யூஸ் பண்றோமோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க கான்ஜுகேட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ஆ. W கொஸ்டின்ஸ் என்னவோ அது எழுதணும். சோ ஃபார் பைஷ்பீல், பைஷ்பீல்னா எக்ஸாம்பிள். அப்ப எக்ஸாம்பிளுக்கு வி எழுதியிருக்கேன், W கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஐசன் ஓகே. ஜி நான் கொஸ்டின் கேட்கணும். ஐசன்ன்றது வேர்பு. நான் இங்க டூ ம். ஃபார்ம் யூஸ் பண்ண போறேன். டூ ஃபார்ம் யூஸ் பண்றதுனால நான் கான்ஜுகேட் பண்ணி ஐஸ்ட்னு எழுதுறேன். ஓகே. இப்ப ஓனன்ன்றது அது ஒரு வேர்பு. அப்போ நான் டூ ம். ஃபார்ம் யூஸ் பண்றதுனால எஸ் ஓன்ஸ்ட். யூஸ் பண்ணி ஓன்ஸ்ட். ஓ ஓன்ஸ்ட். ஓன்ஸ்ட். நீ எங்க இருந்து வர? நீ எங்க தங்கி இருக்க? ஓகே. அப்போ நீ எங்க இருந்து வர? ஓஹர். சோ கோமன்றது டூ கான்ஜுகேட் பண்றதுனால கோம்ஸ்து. ம். கோம்ஸ். கிளியரா? இப்போ வேஃப்ராக எப்படி கேட்கணும், எப்படி சென்டென்ஸ் இது பண்ணணும்னு ஏதாவது ஆ. டவுட்? ஓகே மேடம். டவுட் ஏதாவது இருக்கா? இல்ல வேற வேற சில அந்த கோம்ஸ், போஸ்ட் அதுக்கு பதிலா வேற ஏதாவது வெர்ப் யூஸ் பண்ணு. இருக்கு, வேர்ப் வரும். நம்ம படிக்க படிக்க வேர்ப் வந்துட்டே தான் இருக்கும். ஓகே. ஓகே, நீங்க அந்த வொக்காபுலரி சொன்னல, நாளைக்கு அந்த வொக்காபுலரி ம். முடிச்சிட்டு வாங்க கிளாஸ்க்கு. இன்னும் ஓகே மேடம். கிளியர் ஆயிடுவீங்க. ஓகே. ஓகே, அதுல எல்லா ம். வேர்புமே இருக்கு, அதனாலதான். ஓகே நெக்ஸ்ட் மேடம். அவுட்சாக சாட்ஸ். அவுட்சாக சாட்ஸ். அவுட்சாக சாட்ஸ்ன்றது ஸ்டேட்மெண்ட். ஓகே, நார்மலா நம்ம ஓகே. ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம்? நார்மல் ஸ்டேட்மெண்ட். ம். ஓகே, ம். சாதாரணமா நம்ம ஒரு வாக்கியம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ற நார்மல் சென்டென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம் இல்லையா? சோ அதை எப்படி யூஸ் ம். பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வரும். ரெண்டாவது ஓகே. வேர்ப். வேர்ப் எப்பயுமே செகண்ட் பொசிஷன் தான். நீங்க W ம். W கொஷின்ஸ் எடுத்தாலும் வேர்ப் செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. சென்டென்ஸ் ஒன்னு நார்மலா ஃப்ரேம் பண்றது இருந்தாலும் வேர்ப் வந்து செகண்ட் பொசிஷன். பிளஸ் ம். ஆப்ஜெக்ட், ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எது வேணா எழுதலாம். ஓகே, ஓகே. அப்ப ரெண்டாவது இடத்துல வேர்ப் எழுதுறப்ப சப்ஜெக்ட பேஸ் பண்ணி வேர்ப கான்ஜுகேட் பண்ணி எழுதணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஓகே. இப்போ லேர்னன் இது ஒரு வேர்ப். ஓகே, லேர்னன்றது ஓகே. படிக்கிறது, லேர்ன் ம். பண்றது. இப்போ இத நான் வந்து ஜெர்மன் வந்து படிக்கிறேன். அப்போ நான் எப்படி எழுதுனா ஈஷ் இஸ் லேர்ன் வெரி குட் லேர்ன் ஜெர்மன் டாய்ஷ். டாய்ச். டாய்ஷ். இஷ் லேர்ன் டாய்ஷ். சோ ஐ லேர்ன் ஜெர்மன். ம். ஓகே, ஏர் ஓகே. இந்த ஆர் பைட்டன்ன்றது ஒரு வேர்ப். இப்போ ஆர் எர் வந்தா டீல முடியணும், எண்டுங்கன். அப்ப ஆர்பைட்டட். ஆர்பைட்டட்னா ஒர்க். ஆர்பைட்டட். ஓகே, ஓகே. எர் ஆர்பைட்டட் இம் கிரன்கென்ஹவுஸ். கிரன்கென்ஹவுஸ் ஹாஸ்பிட்டல். ஓகே. ஓகே, சோ ஓகே. ஹி ஒர்க் இன் த ஹாஸ்பிட்டல். சோ இந்த மாதிரி தான் வந்து சென்டென்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ம். ஓகேங்களா? அப்போ வேர்ப் வந்து ஓகே. படிக்க நிறைய வரும். சோ அத நம்ம ம். அப்படி கான்ஜுகேட் பண்ண தெரியணும், அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, ஓகே. நாங்கெல்லாம் பெர்லின்ல தங்கி இருக்கோம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு நாங்கள்ன்றப்ப என்ன யூஸ் பண்ணுவோம்? வியர். அப்ப பியர். தங்கி இருக்கோன்றப்ப நம்ம ஓனன் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஓனன் ம். வியருக்கு எது கான்ஜுகேட் அப்படியே இருக்கிற வேர்ப அப்படியே போடுவோம். ஓனன் ம். இன் பெர்லின். இன் பெர்லின். கிளியரா? சோ அப்ப ஓகே வேஃப்ராக மேடம். படிக்கிறப்ப வேஃப்ராக வேர்ப் ம். செகண்ட்ல, ரெஸ்ட் ஆஃப் ம். சப்ஜெக்ட் வந்து தேர்ட். அவுட்சாக் ஓகே. சென்ஸ் நம்ம நார்மல் சென்டென்ஸ் யூஸ் பண்றப்ப சப்ஜெக்ட் பிளஸ் கான்ஜுகேட்டட் வேர்ப் செகண்ட் பிளஸ் ம். ஆப்ஜெக்ட் ஆர்னா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் என்ன சொல்ல வருமோ அதை எழுதலாம். ஓகே. கிளியரா? சோ இங்க கான்ஜுகேட் ஓகே பண்ணி மேடம். ஓன, டு ஓன்ஸ்ட், ம். எர் சி ஓன்ட், சி ஓனன். ம். ம். சோ கோமன்க்கு இஷ் கோம, கோம்ஸ்ட். ஓகே, இப்போ இங்க ஓகே. ஒண்ணு இருக்கு தனியா. இது ஒரு வேர்ப் சைன் ஃபார்ம். ஓகே. சோ சைன் ஃபார்ம். சைன்ன்றது வந்து டு பின்னு சொல்லுவோம். டு பி. ஓகே. டு பி இது வந்து ஒரு ஹெல்பிங் வேர்ப்ஸ். ம். ஜெர்மன்ல நமக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ்.
எப்படி ஹெல்பிங் வேர்ப்ஸ்னா நான் வந்து இஷ் பின் கோகுல் சொன்னேன். அங்க பின் யூஸ் ம் பண்ணோம். பின்னுக்கு மீனிங் ஓகே இல்லையா? ஐ ஆம் ஆ அப்படின்றதுக்கு நம்ம ம் இஷ் பின் கோகுல் யூஸ் பண்ணோம். சோ இந்த ஆ சைன்ன்றது ஹெல்பிங் வேர்ப். அப்ப சென்டென்ஸ்ல ஓகே இந்த ஹெல்ப் வந்து பண்ணும். ம் ஓகேவா? அதுக்குதான் இந்த இதை வந்து ஓகே யூஸ் பண்ணும். வேர்ப்ன்றது சைன், இதுக்கு மீனிங் வந்து டு பி. ஓகே ஓகே, இந்த சைன் ம் ஃபார்ம் நம்ம எப்படி காஞ்சுகேட் பண்ண தெரிஞ்சிருக்கோம். அப்ப இஷ் வந்ததுன்னா நான் பின் யூஸ் பண்ணும். பின் இஷ் ஆ பின். சோ டு பெஸ்ட். பெஸ்ட் ஆ அப்போதான் நம்ம வியா பிஸ்துன்னு கேட்டிருந்தோம் பாரு. ஹூ ஆர் யூ பெஸ்ட். ஆ ஓகே ஓகே வியா பிஸ்து. இந்த பெஸ்ட் தான் அது டூ ஃபார்ம் வரதுனால இங்க பெஸ்ட் எழுதணும். ஓ வியா பிஸ்து. ஓகே சோ இஷ் பின் டு பெஸ்ட் எரன்சி எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் வரும். இஸ்ட் இஸ்ட் ஈஸ்ட். நெக்ஸ்ட் வியர். வியர் ஜிண்ட். வியர் ஜிண்ட் ஆர் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஹியர் ஜைட் வரும். ஜைட். ஓகே, ஓகே சோ ஜி அண்ட் ஜி ஜெண்ட். ஜெண்ட் சேம் தான் வரும், இது மட்டும் மாறும். ம் ஓகே, சோ இஷ் ஓகே பின் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஐ ஆம். ஓகே, ம் நீ இருக்கிற ம் அப்படின்னு சொல்றதுக்கு டு பெஸ்ட். அவன் ஓகே இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த எரன்சி. ம் ஓகே, சோ வியர் நாம் இல்ல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப வியர். ஹியர் நீங்கள் இல்ல ஓகே பல பேர் இருக்கிறாங்கன்னா ஹியர் ஜைட். ஓகே சோ ஜி அவர்கள் இருக்கிறாங்க. ரெஸ்பெக்ட்ல இருந்தாங்கன்னா தாங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே அதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க மேடம். இந்த சிண்டு கடைசி இதுக்கு ஜிண்டுக்கா? சிண்டு So we are okay. So we are sind, zu, Hause. So we are at a home. We are at home. Okay, we are zu ம் at home. Okay, ஓகே so நாங்களாம் ம் வீட்ல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றப்ப ம் அந்த டைம் நம்ம யூஸ் பண்ற zind. We are ஓகே வந்து ஆரோட மீனிங். ஓகே ஓகே கிளியரா? சோ இது ஓகே மேடம் ஃபார்ம். சைன் ஃபார்ம்ன்றது ஒரு ஹெல்பிங் வேர்ப். அதை நம்ம ம் எப்படி காஞ்சுகேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே ஓகே, கிளியரா? ம் ஓகே மேடம் சோ இப்ப ஒரு டெஸ்ட், ஸ்மால் டெஸ்ட். ஒரு நோட்டு பென் ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா? இருக்கு மேடம் சோ இப்போ இங்க லேசன்சி எர்கன்சன்சி த வேர்ப் கம்ப்ளீட் வேர்ப வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ 5 மினிட்ஸ் தரேன். இத படிச்சுட்டு அப்படியே இங்க வேர்ப கம்ப்ளீட் பண்ணுங்க. இது நீங்க ஆல்ரெடி படிச்ச வேர்ப் தான் இங்க கேட்டிருக்காங்க. Das ist Frau Lang. Sie இங்க aus Deutschland. So where are you come from? So சீன்றப்ப நம்ம கோமனை டி தான் ஆட் பண்ணும். சி சோ கோம்ட் டாய்ச்லேண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க பிராங்க்ஃபர்ட்ல இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வேர்ப் யூஸ் பண்ணும்? சீங்கில அப்படியே தான் வரும். கோம சொல்றாங்க. அப்ப என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? நம்ம என்ன வெர்போ அது அப்படியே வரும். எந்த சேஞ்சஸ் இருக்காது. வேர்ப் தான். அது என்ன வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம்? அங்க தங்கி இருக்குன்னு சொல்றதுக்கு நான் என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவேன்? கோம சாரி வந்து வரும் இல்லையா? ஓக ஓக ஓஹர் வந்து வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? நீங்க தங்கி இருக்கீங்க இப்போ, அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு நீங்க என்ன ரிப்ளை கொடுப்பீங்க? இங்க என்ன வேர்ப் இருக்கு பாருங்க. ஓகன் ஓன. ஓன ஓன தங்கி இருக்கிறதுக்கு ஓனர். சோ அப்ப இஷ் இங்க ஜி இருக்கு. அப்ப ஓனன் என்ன வந்து காஞ்சுகேட் பண்ணுவோம்? டி ஓ ஓன்ஸ்ட் ஓன்ட். வெறும் டி மட்டும் வரும். ஓன்ட் இன் பிராங்க்ஃபர்ட். ஓகே, சோ இங்க ஹவுஸ்ன்னு வருது பாத்தீங்களா? அப்போ எங்க இருந்து வராங்கன்னு கேக்குறது இஷ் கோமா ஹவுஸ். ஓகே, சோ அப்ப யான் கேக்குறாங்க. என்ன வேர்பு? யான்ன்றது ஒரு மேல் பர்சன். எர் மீனிங். அப்ப எர் வந்துச்சுன்னா கோமன் என்ன காஞ்சுகேட் பண்ணும்? கோம்ஸ்ட். ஆஹா, மேல் பர்சன். டூ ஃபார்ம் இல்லது, அதை விட்டுருங்க. யான்றது எர். அப்ப எர் வந்தா கோமன் எப்படி காஞ்சுகேட் பண்ணும்? கோம்ட். வெரி குட்.
So er kommt in Jan Haus. aus Frankfurt. Er kommt in er wohnt in. இங்க ஓனன் எங்க தங்கி இருக்காங்க. இந்த இன் வருது இல்லையா, இது வந்து ஓனன் யூஸ் ம். பண்ணணும். இங்க ஹவுஸ் வருது இல்லையா, இங்க கோமன் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். Okay. அப்ப Jan kommt aus Frankfurt. Okay? Okay. Er wohnt Okay. in Zürich. ம். First, das ist Fraulein. Sie kommt aus Deutschland. Okay? Sie Okay. wohnt in Frankfurt. இன் வந்தாலே ஓனன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் வந்தா கோமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப யான் கோம்ட் மேல் பர்சன் இல்லையா, Kommt. சோ கான்ஜுகேட் டே. இங்க எர் ஹீ, அப்போ எர் ஓன்ட் Kommst. கோண்ட் Kommt. ஓன்ட் Kommt. லிவிங் இன் சூரிஷ். பிராங்க்ஃபுட்ல இருந்து வராங்க, சூரிஷ்ல தங்கியிருக்காங்க. Okay. ஓகே Okay. ஓகே. இப்போ நான் டைம் தரேன் 5 minutes. இங்க வந்து Okay. ஃபார்மல் இல்ல இன்ஃபார்மல். உங்களுக்கு இப்ப ஃபார்மல்னா என்ன தெரியும், இன்ஃபார்மல்னா என்னன்னு தெரியும். இப்ப எழுதுங்க. நேம் வந்து ஃபார்மல்ல எப்படி கேட்பீங்க, இன்ஃபார்மல்ல எப்படி கேட்பீங்க. ஓஹெர்னு கொடுத்துட்டாங்க. ஓஹெர்னா ஓஹெர் கோமன்சி இல்லையா, சோ ஓஹெர் கோம்ஸ்து. நெக்ஸ்ட் ஓ ஓனன்சி, ஓ ஓன்ஸ்து. இந்த மாதிரி ஃபார்மல் இன்ஃபார்மல் எழுதுங்க. Okay. ஓகே அது டைம். எந்த யார வேணாலும் இது பண்ற மாதிரி. சும்மா சி. வந்து ஃபார்மல்லே இல்ல இன்ஃபார்மல்லையோ நாம எப்படி Okay. கேட்பீங்க, ஓஹர் எங்க ம். இருந்து நீங்க வரீங்கன்றதை எப்படி கேட்போம், நீங்க எங்க Okay. தங்கிருக்கீங்கன்றதை எப்படி கேட்போம். சொல்லி கொடுத்தோம் இல்லையா, சோ அதை வச்சு கெஸ் பண்ணி எழுது ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தா Okay. பரவாயில்ல. Okay.